எல்லாருக்கும் சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், சில பேருக்கு பேயை பார்த்தா பயம்னுவாங்க. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் அறிவாளிகளை பார்த்தால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. அமைச்சர் அமித்ஷா ஒழிக, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒழிக, அமித்ஷாவை அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா ஒழிக, அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா ஒழிக, பிஜேபி அமித்ஷா ஒழிக, தாழ்த்தப்பட்ட இன மக்கள் விரோதி அமித்ஷா ஒழிக, உலகம் போற்ற அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா ஒழிக, அமித்ஷா ஒழிக, பிஜேபி அமைச்சர் அமித்ஷா ஒழிக, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒழிக, நரேந்திர மோடி ஒழிக, அம்பேத்கரை இழிவுபடுத்திய நரேந்திர மோடி கும்பல் ஒழிக, அமித்ஷா ஒழிக, துளைப்பன நரேந்திர மோடி ஒழிக, உடனே ராஜினாமா செய், அமித்ஷாவே ராஜினாமா செய், அமித்ஷாவே ராஜினாமா செய். இன்னைக்கு நாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் தலித் ஹக்குகளின் சமிதியின் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறோம். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் மேலவையில் பேசும்போது இந்த நாட்டினுடைய மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் பேசும்போது என்ன பேசுகிறாருனாக்கா, இந்த காலகட்டத்தில் அம்பேத்கருடைய ஃபோட்டோவை வச்சுக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் டாக்டர் அம்பேத்கருடைய பேச்சை உச்சரிக்கிறதுக்கு பதிலாக பகவானுடைய பேரை உச்சரிச்சிருந்தாலும் உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இது எந்த பின்னணியில் வருதுனாக்கா, இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய தந்தை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர் 1949 நவம்பர் 26 நாம் அதெல்லாம் ஏற்றுக்கின பிறகு 75 ஆண்டுகளாக இந்த அரசியல் சாசனத்தின் அடியில் தான் இந்த நாடே செயல்பட்டது. அந்த அரசியல் சாசனத்தினுடைய 75வது வருஷத்தினுடைய டிஸ்கஷன் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் 2 நாள் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதங்கள்லாம் நடக்கும்போது இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இது அவர் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூடிய அந்த கொள்கையை இன்னைக்கு வெளிப்படையாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அமித்ஷா தனிப்பட்ட மனிதர் கிடையாது. அவருடைய பின்னணியை நாம் பார்த்தோன்னாக்கா ஆர்எஸ்எஸ் பின்னணியில் பிஜேபியினுடைய தலைவர். இந்த நாட்டில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனம் செயலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. 1925 ராஷ்ட்ரிய சுயம் சேவக் என்ன ஆரம்பிச்சிச்சோ அவங்க யாரும் விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கல. விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு வீர் சவுக்காரை அரெஸ்ட் பண்ண பிறகு அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு மன்னிப்பு கடிதத்தை எழுதி வெளியே வந்தவர். நான் இதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிறது கிடையாது. அவங்களுக்கு இந்த நாட்டில் மனுஸ்மிருதி மனு அதர்மத்தை செயல்படுத்தணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம். இந்த நாடு ஒரு இந்து நாடாக இருக்கணும், மனுஸ்மிருதி அடிப்படையில் இந்த நாடு செயல்படணுன்றது அவங்களுடைய உள்நோக்கம் மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்களுடைய நோக்கம் வெளிப்பட்டது. அதையெல்லாம் அவங்க டாக்டர் அம்பேத்கருடைய அந்த அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கிறது கிடையாது. சிபிஎம் பார்ட்டி இன்னைக்கு தெளிவாக என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த தத்துவார்த்த போட்டி தான். அரசியல் ரீதியான போட்டிகள், பல்வேறு போட்டிகள் வரலாம். காங்கிரஸுக்கு விரோதமான போராட்டங்கள் இல்லை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கட்சியினுடைய மற்ற கட்சியினுடைய போராட்டங்கள் எல்லாம் அரசியல் ரீதியான போராட்டங்கள். ஆனால் ஐடியாலஜிக்கல் போராட்டம் இங்கே நம்ம காண முடியும். ஒரு தத்துவத்துக்கு எதிரான இன்னொரு தத்துவத்தினுடைய ஒரு போராட்டம் தான் இன்னைக்கு அமித்ஷானுடைய இந்த பேச்சினுடைய வெளிப்பாடு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, இந்த நாட்டில் எல்லாருக்கும் சமமான உரிமை, இன்னைக்கு ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக், இது மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இன்னைக்கு ரைட் டு ஃபுட், உணவுக்கான உரிமையை சுட்டி காட்டுது. இன்னைக்கு ரைட் டு ரிலிஜன், எந்த மதத்தை வேணா வழிபடலாம், அவங்களுக்கான உரிமைன்றது இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் சுட்டி காட்டுது. இன்னைக்கு இது ஒரு ஒன்றியம், யூனியன். இந்த நாடு
பல மாநிலங்களுடைய ஒன்றியம். இந்த நாட்டில் வந்து பலதரப்பட்ட மொழி, பலதரப்பட்ட இன மக்கள், பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் வந்து இந்த பிஜேபி அரசினுடைய கொள்கை இன்னைக்கு நாம் பார்த்தோம்னாக்கா ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, இதை திணிக்கிறதுக்கான வேலைகளை செய்யும் போதுக்கு அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த கான்ஸ்டியூஷன், அதுக்கு தடையாக இருக்கிறது டாக்டர் பாபா அம்பேத்கர் எழுதிய இந்த அரசியல் சாசனம் வந்து இந்த நாட்டில் உறுதியாக நின்று இருக்கிறதுனால அதெல்லாம் அவங்களுக்கு தடையாக இருக்குது. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்துன்னு வரும்போது இந்த சட்டங்களை எதிர்க்கிறதுக்கான அந்த பாராளுமன்றத்தில் பேசும்போது இது வெளிப்படும். இன்றைக்கி இந்த நாட்டில் பார்த்தோன்னாக்கா இன்னைக்கு பின்னால் இருந்து ஒரு சமூக நீதிக்கான அந்த கொள்கையை வந்து அவங்க அழிச்சு நிற்கிறத பார்க்கணும். இன்னைக்கு ஹையர் எஜுகேஷனில் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் இன்னைக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு யூஜிசி கிராண்ட் கமிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அங்கே உயர்கல்வி படிக்க போகக்கூடிய அந்த மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை வந்து இந்த அரசு தடுத்துருக்கு. அப்போனா தாழ்த்தப்பட்ட வந்து மேலே படிக்கக்கூடாது. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இவங்க வேதங்களில் இவங்களுடைய மனுஸ்மத்தில் என்ன சொல்லுது, தாழ்த்தப்பட்டவன் படித்தா நாக்கில் சூட போடணும். இன்னைக்கு துரோணாச்சாரியை வந்து ஏக்கலவியனுடைய விரலை வெட்டுறதுக்கும் காரணம் அதுதான், அவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லிட்டு. இன்னைக்கு ராமர் வந்து மறைஞ்சிருந்து அவனை கொலை பண்ணது, அம்மா விட்டு கொலை பண்ண தாழ்த்தப்பட்டவனை கொலை பண்ணியிருக்கிறார். வாலி, சுக்ரீவன் அந்த கதையில் வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு பொதுத்துறைகள், இன்னைக்கு பிஎம்எல் பொதுத்துறை இருக்குது, பிஜெம்எல் பொதுத்துறைகள் இருக்குது. இந்த பொதுத்துறையில் வேலைக்கு போனவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள், பெரும்பான்மையான மக்கள். இதை வந்து அவனுடைய பொருளாதார கொள்கை, இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரான கொள்கையில் வந்து இந்த கம்பெனிகளெல்லாம் மூடிட்டான். இதெல்லாம் பின்னால் இருந்து செய்யக்கூடிய சதித்திட்டங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை ஓய்ச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த வழியில் வந்தக்கூடிய இவங்க வந்து இன்னைக்கு நேரடியாக பேசுகிறாங்க. அப்போ இந்த நேரடியாக பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு ஸ்பான்டேனியஸ் போராட்டம். இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் கிடையாது, இந்த நாட்டில் வந்து ரிசர்வ் பேங்க் கொடுக்கறதுக்கான முக்கியமான பங்களிப்பை கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் தான். இன்னைக்கு ஓபிசி, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ரிசர்வேஷனை உத்தரவாதம் பண்ணது கூட இந்த கான்ஸ்டியூஷன் தான். இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த கேரண்டிஸ்களெல்லாம் சிதைக்கக்கூடிய வேலையை வந்து இன்னைக்கு அமித்ஷா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் செய்திருக்கக்கூடிய இந்த வேலைங்க வந்து இன்னைக்கு வெளியே வருது. ஆகவே சிபிஎம் பார்ட்டி இன்னைக்கு என்ன சொல்றேன்னாக்கா, அமித்ஷா உடனடியாக ராஜினாமா பண்ணும், அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கிட்டு அது மேலே இன்னைக்கு உத்தரவாதத்தோட அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு பதவி பிரமாணம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக பேசக்கூடிய இந்த விஷயங்களை வந்து சிபிஎம் பார்ட்டி வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் உடனடியாக ராஜினாமா செய்யணும் அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக தெரிவிச்சுக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் இந்த மதவாத சக்திகளை, இந்த பிளவுவாத சக்திகளை, இந்த பாசிஸ்ட் சக்திகளை நாம் ஒழிக்கக்கூடிய வேலைகளை வந்து இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த போராட்டம் வந்து வலுவு பெறணும். இதுக்கான வேலைகளை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமாக செய்யும்ன்றதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து போராட்டக்காரர்களுக்கும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்று இந்த போராட்டத்தை தொடரலாம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்.